ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா அப்பம் தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த ரவா அப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம சாமிக்கு பிரசாதமாகவும் நம்ம ரெடி பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ரவா அப்பம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டு கொடுங்க, உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம ரவா அப்பம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். ரவா அப்பம் செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவா எடுத்துருக்கேங்க. இது 250 கிராம் அளவுக்கு வரும். இதை ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துருக்க ரவையை சேர்த்துக்கலாம். அதே கப் அளவு ஜீனியும் சேர்த்துக்கிறேன். இதுவும் 1/4 கிலோ அளவுக்கு வரும். எந்த அளவுக்கு ரவா சேர்க்குறோமோ அதே அளவுக்கு ஜீனியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிச்சு வச்சாலும் ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நமக்கு அந்த ஸ்வீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஜீனி, ரவா, ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு அப்பம் எண்ணெய் குடிக்கும். அதனால் தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி 2லேருந்து 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லாவே கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையும் ஜீனியும் சேர்த்து தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரவையில் ஜீனி சேர்த்துக்கிறதுனால நமக்கு முழு அளவுக்கு வேகாதுங்க. ஓரளவுக்கு 80% மட்டும்தான் நமக்கு ரவா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கைவிடாமல் கலந்துக்கோங்க. நமக்கு இந்த ரவை எனக்கு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆகுது. 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ரவை நல்லா வெந்து வரும். நல்லா அடி கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியோட அளவு அதிகமாக இருந்தாலும் அப்பம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அதிகமான அளவுக்கு எண்ணெய் குடிச்சிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் ஒட்டக்கூடாதுங்க, அந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நமக்கு அல்வா மாதிரி நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும் நமக்கு ரெடி ஆகிற இந்த ரவா பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்துலேயே நமக்கு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பதம் வந்துருச்சுன்னா நமக்கு ரவா நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக ரவா நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்ல ஒரு திக்கான பதத்துலேயும் இருக்குது. ரவா வெந்திருக்கான ஒரு தண்ணியில் கை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடுறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திரும்ப நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு தாங்க ரவா நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரவையோட உருவமே தெரியக்கூடாதுங்க, அந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். ஓரளவுக்கு நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு லைட்டாக கையில் நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம அழுத்தி பிசைய நமக்கு ரவையோட உருவமே தெரியக்கூடாது. ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இந்த வெள்ளிக்கிழமைகளில் சாமிக்கு பிரசாதமாகவும் நம்ம இந்த மாதிரி ரவா அப்பம் ரெடி பண்ணலாம். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. ரவையோட உருவமே தெரியல பாருங்கள். கையில் ஒட்டாத பக்குவம் வரணும். அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக நெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம அப்பம் ரெடி பண்ண வேண்டியதான். பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. இந்த பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து லைட்டாக 1 ட்ராப் மட்டும் நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு நடுவில் ஒரே ப்ரெஸ் பண்ணுங்கள்.
சின்னதாக அப்பம் மாதிரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கையில் ஒட்டவே கூடாது. நமக்கு சைடில் விரிசல் வரல பாருங்கள், அந்த மாதிரி நம்ம அழுத்தி பிசைஞ்சால் தான் நமக்கு இந்த மாதிரி அப்பத்தில் விரிசல் வராமல் இருக்கும். விரிசல் வந்ததுனாலும் எண்ணெய் குடிக்கும். அதனால் மாவு மட்டும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா சின்னதாக ஒரு அப்பம் ரெடி ஆகிடும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான பக்குவத்தில் இந்த மாதிரி அப்பமாக தட்டி எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி எல்லாமே நான் தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது இப்போ இந்த உருண்டைகள் இப்போ இந்த அப்பம் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு எனக்கு 1 கப் ரவை எடுத்தோமா அதுக்கு வந்து மொத்தத்துக்கு 17 அப்பம் நமக்கு ரெடி ஆகிருக்கு. ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டேன். பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோன்னு போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு வராமல் போடக்கூடாது. எண்ணெய் சூடு வராமல் போட்டாலும் நமக்கு அப்பம் எண்ணெய் குடிக்கும். அதனால் எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்பமாக சேர்த்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடுச்சுன்னா திருப்பி போட முடியாது, நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு நல்லா கேப் விட்டு போட்டுக்கோங்க. 1லேருந்து 1.5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி ஒரு சாரணியோ கம்பியோ வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேனில் அடியில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. கவனமாக போடுங்க, ஏன்னா நமக்கு திக்காக இருக்குது. அப்பம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக திக்காக இருக்குது. அதனால் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி நம்ம திரும்ப வந்து நம்ம எண்ணெய் அதிரசம்லாம் தட்டி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாசனை தாங்க வருது. திருப்பி சாரணியில் வச்சுட்டு அப்பத்தை எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தியும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து அப்படியே வடிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா, ஜீனி, நெய், ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். நல்லா எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது மேலே நல்ல முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சின்னதாக ஒரு அதிரச வாசனையும் இருக்கும். நம்ம எண்ணெயில் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதிரசம் தட்டி எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி வாசனை இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஓரளவுக்கு நல்லா சிவந்த நிறம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்பம் சைடெல்லாம் விரிசல் விடாமலும் இருக்கும், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கண்டெய்னரில் வச்சு மூடி நீங்கள் வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு நல்ல சுட சுட ரவா அப்பம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு அப்பம் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாசம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.